பொன்மொழிகள். சோஃபியா ஒரு சிறிய பள்ளி பணியாற்றிய ஒரு இளம் ஆசிரியை. ஒரு நாள் 2 மாணவர்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டு கத்திக்கொண்டிருந்தனர். அடுத்தவர் சொல்வதை கேட்கும் நிலையில் யாரும் இல்லை. வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தங்கள் ஆசிரியர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். சோஃபியா சற்று நிதானித்து ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு மென்மையாக பேசத் தொடங்கினார். தயவு செய்து 1 நிமிடம் நிறுத்துங்கள். என்ன நடந்தது என்பதை உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் நான் தனித்தனியாக கேட்க விரும்புகிறேன். அவர் இருதரப்பு வாதங்களையும் பொறுமையாக கேட்டார். பிறகு, உங்கள் இருவருக்குமே மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கத்துவதால் ஒருபோதும் மரியாதை கிடைக்காது. புரிந்து கொள்வதால் மட்டுமே அது கிடைக்கும் என்று கூறினார். அவருடைய அமைதியான மற்றும் நியாயமான வார்த்தைகள் அந்த இடத்தில் இருந்த பதற்றத்தை உடனடியாக தணித்தன. மாணவர்கள் இருவரும் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டனர். வகுப்பறையில் மீண்டும் அமைதி நிலவியது. சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு மாணவன் அவரிடம் வந்து, டீச்சர், உங்கள் வார்த்தைகள் எனக்கு கிடைத்த ஒரு பரிசு போல இருந்தது. அவை உண்மையை நான் தெளிவாக காண செய்தன என்றான். சோஃபியா புன்னகைத்தபடி அந்த பழமொழியை நினைவு கூர்ந்தார். சரியான நேரத்தில் சொல்லப்படும் சரியான வார்த்தைகள் வெள்ளித்தட்டுகளில் வைக்கப்பட்ட பொன் ஆப்பிள்களைப் போல அழகானவை மற்றும் மதிப்புமிக்கவை. பாடம்: புத்திசாலித்தனமான மற்றும் சரியான நேரத்திலான வார்த்தைகளுக்கு குணப்படுத்தும், வழிநடத்தும் மற்றும் அமைதியை கொண்டு வரும் ஆற்றல் உண்டு. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25:11.